பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட மத்தேயு 6வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது? ஹல்லேலூயா. 6:19 வாசிக்கும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 6:20 நம்முடைய பிரதான போதகர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது பூமிக்குரிய பொக்கிஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தங்கம், வெள்ளி, வைரம், விலை உயர்ந்த கற்கள், விலை உயர்ந்த தங்கத்தெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? பொக்கிஷம். இன்னும் என்னென்னவோ இருக்குது. ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே விலை இருக்குது. வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியும். ஏன் அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், சரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா நகை இல்லாமல் போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சில பெண்கள் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரோட கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடுறவங்கள நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் சண்டை போடுறாங்க? அவங்க பண்ணுறது தவறா அப்படின்னா அவங்க மேலே தவறு இல்லை. ஏன்னா இவங்க பக்கம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த கல்யாணத்துக்கு நகை போடாமல் நல்ல ஒரு கிராண்டாக ஒரு சாரீ கட்டாமல் வந்தால் அங்கே இருக்கிறவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஒரு மாதிரி அலட்சியமாக இருக்குது. அந்த பார்வை என் மேலே வந்துடக்கூடாது. அப்போ நான் நல்ல நகை போட்டு நல்ல ஒரு சாரீ கட்டின்னு போனால் எனக்கு ஒரு மதிப்பு அதிகமாக தருவாங்க கல்யாண வீட்டில். மற்ற மனிதர்கள் என்னை மதிக்கணும். எப்படியாவது ஒரு 2 பவுனாவது ஒரு 3 பவுனாவது நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நான் எப்படியாவது இந்த 2026 எப்படியாவது நான் காசு சேர்த்து வைக்கணும். ஏதாவது நான் ஒரு பவுனாவது 2 பவுனாவது எப்படியாவது நான் நகை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு பகல்னு உழைச்சி அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நகையெல்லாம் வாங்குறவங்கள எத்தனையோ பேரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரே, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்போ பரலோகத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது? ஹல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் தங்கத்தின் மேலே, வெள்ளி மேலே, இந்த உலக பிரகாரமான மகிமையின் மேலே, இந்த உலக பிரகாரமான விலை உயர்ந்த காரியத்தின் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட இருதயம் எங்கே இருக்கும்? இந்த உலகத்திலே இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். ஹல்லேலூயா. யோபு 22:25 சர்வ வல்லவர் அவர் பசும் பொன் சொக்க வெள்ளியா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யார்? பசும் பொன்னா, சொக்க வெள்ளியா. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:72 வாசிங்களேன். பொன் வெள்ளியை பார்க்கிலும் வேதமே நலம். ஆமென், ஹல்லேலூயா. கருத்தில் இருக்கிற வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் தருவோமா? வேத வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்குறோமா? வசனத்துக்கு நடுங்குகிறோமா? என் தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாருன்னு பைபிளை பிரித்து நம்ம வாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 20:15 சொல்லுகிறது, அறிவுள்ள உதடு விலை உயர்ந்த ரத்தினமா. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் உதடு எப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஒரு ரத்தினமாய் கர்த்தர் சொல்லுகிறாருன்னா, ஆசாரியனுடைய உதடு என்ன பண்ணணும்? அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் உலக பிரகாரமானதுக்காக அல்ல, உங்களுடைய இருதயம் வார்த்தைக்குள்ள நிரம்பினதாக இருக்கணும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். அப்போ உதடு எப்படிப்பட்ட உதடாக இருக்கணும்னா, அறிவுள்ள உதடு, அது அழகு நிறைந்த உதடு. ஆவிக்குரிய அழகு நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போது சர்வ வல்லவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? பசும் பொன்னாக இருக்கிறாரு, சொக்க வெள்ளியாக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோன்னு நமக்கு தெரியாது. 70, 80, 100. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம நித்திய காலமாய் வாழ போகிறோம். அதனால தான் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானம், அது சுத்தம். அந்த மகிழ்ச்சி அந்த பொன்னிலும், சுத்த பொன்னிலும் அது விரும்பத்தக்கது. ஹல்லேலூயா. சரி, கல்யாண வீட்டுக்கு போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. இது போதுமா? நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என் தேவனுக்கு முக்கியத்துவம் தரேன், எனக்கு கல்யாண வீட்டில் மரியாதை கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த உலகத்தின்படியான கல்யாண வீடு ஒன்று உள்ளது.
அது பூமிக்குரியது. ஆனால் பரலோகத்தில் ஒரு கல்யாண வீடு இருக்குது. ஹல்லேலூயா. மத்தேயு 22:4 கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. தேவனுடைய சத்தம் கேட்குது. அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? அசட்டை பண்ணுறாங்களாம். வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போயிட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒரு சிலர் வராங்க. அப்போ பார்க்குறாரு ஆண்டவர், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வராங்க. ராஜா கேட்குறாரு, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி வருவேன்? அவன்கிட்ட இருந்து பதில் வரல. அவன் பேசாமல் இருக்கான். ராஜா புறம்பான இருளில் போடுங்க அப்படின்னு சத்தம் போடுறாராம். ஹல்லேலூயா. இப்போது இந்த 2 கல்யாணத்தில் எந்த கல்யாணத்துக்கு போக போகிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த கல்யாணத்துக்கு? அப்போ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ பரலோகத்தில் என் தேவனை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கல்யாணத்துக்கு போகணுமா, இல்லை இந்த உலக பிரகாரமாய் நான் ஓடி ஓடி கடைசியில் என் தேவனை நான் இழந்துட்டு நிற்கிற அந்த கல்யாணத்துக்கு நான் போக போகிறேனா? கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் நான் போக போகிறேனா? அப்புறம் புறம்பான எல்லையில் தூக்கி போட போகிறேனா? ஹல்லேலூயா. மனுஷங்க உயர்த்த வேண்டாம், மனுஷங்க பெருமையாக பேச வேண்டாம். மனுஷங்க ஐயோ இவங்க எனக்கு நகை போட்டால் தான் என்னை மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மரியாதை வேண்டாம். நான் நல்ல சாரி கட்டின்னு போனால் தான், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு கோட்டு போட்டு நல்ல சூட் போட்டால் தான் எனக்கு இப்படி காஸ்ட்லியாக நான் போனால் தான் என்னை மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னா மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. வேண்டாம். ஹல்லேலூயா. இருக்கா? ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா? அதற்கு பின்னாக போக வேண்டாம். ஹல்லேலூயா. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியையும் ஞானத்தையும் சம்பாதிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்போது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பொக்கிஷங்களை பூமியில் அல்ல பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். சர்வ வல்லவர் தாமே உங்களுக்கு பசும்பொன், அவரே உங்களுக்கு சொக்க வெள்ளி. கர்த்தர் அவருடைய சாயலை நம்ம தரித்திருக்கிறோம். அதை எந்த நேரத்திலையும் நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.